சமீபத்திய படிக்கிறேன் யார் யாருன்றது இதில் கரெக்டாக சொல்லணும். நீ சமீபத்திய முதல்வருடனான சந்திப்பில் கதை சொல்லி தலைவருடன் சென்றவர்கள் யார்? கதை சொல்லி தலைவர் சார் சீமான் மட்டும் சொல்லாங்க சார், அவர் பேரை மட்டும் சொல்லாங்க சார். அவர் சரி, யார் வேற யார் தமிழ்நாட்டில் கதை சொல்லி தலைவர் யார் சொல்லு சார். வேற யாராவது? ஏன் சிரிக்கிற? நீ சிரிக்காமல் சொல்லு. நான் சீரியஸாக கேட்டேன், சீரியஸாக சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? இல்லை, ஏன் அவரை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். தெரியுது. கதை சொல்லி தலைவருடன் சென்றவர்கள் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு உள்ளே அனுமதித்திருக்க கூடாது என ஆளும் தரப்புக்குள் கடுமையான விமர்சன குரல்கள் கிளம்பி இருக்கின்றன. பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தடாலடி புள்ளி முதன்மையானவரையே நாகரீகமின்றி கண்டபடி பேசி வீடியோ வெளியிடும் இளம் புள்ளி என இருவரையும் இவ்வளவு நெருக்கமான இடத்தில் அமர வைக்க உளவுத்துறை எப்படி அனுமதித்தது என அதிகாரிகள் வட்டத்திலும் அதிருப்திகள். என்னதான் ஆறுதல் சொல்வதற்கான சந்திப்பு என்றாலும் முதன்மையான ஒருவருடனான சந்திப்பை இவ்வளவு மெத்தனமாகவா திட்டமிடுகிறார்கள் என ஆதங்கப்படுகிறார்கள் அனைத்து தரப்பிலும். ஏன் சார் இப்போ அவங்க ஒன்றும் வந்து கத்தி இது, அதாவது முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்கு சிக்கல் இருக்காது, ஜஸ்ட் பேச தானே போகிறாங்க. சரிம்மா, பேரறிவாளனோட கட்டி பிடிச்சி முதல்வர் வீடியோ வெளியிட்டதை கடுமையாக விமர்சித்த ஞாபகம் இருக்கா? அவருக்கு பேரறிவாளன் முதல்வர் தாக்க போகிறாரா? ஏன் விமர்சனம் பண்ணீங்க? சேரலாமா? பக்கத்தில் நீங்கள் அமர வச்சிங்கன்னா நீங்கள் அதற்கு அங்கீகாரம் தர்றீங்கன்னு அர்த்தம். அங்கீகாரம் தர்றீங்களா? சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க சார், அவங்க உட்கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் நீடிக்குதுன்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே கடும் அதிருப்தி என்கிறார்கள். இந்த பல வழக்குகள் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க சார். அவர் யார் சார்? அவர் பேர் தேனிசை தென்றல் தேவா. சார் மக்கள் தப்பாக அந்த தேவா என்ற நபர் போகாத இடமே இல்லை, வாய் வைக்காத இடமே கிடையாது. ஃபஸ்ட்டு அதிமுக ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு அதிமுகவோட எல்லாரும் ஒன்றாக இருந்தபோது அதிமுக நெருக்கமாகி சசிகலாவிடம் சென்று அடைக்கலமாகிறார். சசிகலா அங்கிருந்து விரட்டி விட்டதும் தினகரனிடம் சென்று அடைக்கலமாகிறார். தினகரன் இவன் திருட்டு பயன் தெரிஞ்சு விரட்டி விட்டதும் அடுத்ததாக சசிகலாவின் தம்பி திவாகரனிடம் செல்கிறார். திவாகரனிடம் சென்று திவாகரனது மகன் திரு ஜெயானந்த் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சில காலம் சுற்றி கொண்டிருந்ததும் ஜெயானந்த் உஷாராகி அவரை விரட்டி விடுறாரு. அதற்கு அடுத்து இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமனோடு சேர்ந்து அவரோடு சில காலம் சுற்றி கொண்டிருந்து விட்டு அவரும் விரட்டி விடுகிறார். சரி, எங்கேயும் போக்கிடம் இல்லை, இந்த இடம் தான் நமக்கு நிரந்தரமான போக்கிடம் என்று நேராக அதிபரிடம் சரண்டரானதும் அதிபருக்கு முதலாக பெருசாக இந்த மணல் குரூப்பை அறிமுகப்படுத்துவது இந்த தேவா தான். மணல் குரூப்பை தேவாக்கிட்ட அறிமுகப்படுத்தின உடனே ஒரு பெரும் தொகை கைமாறி இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதிபர் என்றைக்குனா மணலை கண்டித்து பேசியிருக்காரு? இந்த இடி கேஸை பற்றி நான் அவ்வளோ பேசியிருக்கேன், என்றைக்குனா பேசியிருக்காரா சார்? கனிம வளம் எங்கள் உயிர், அதை யார் மணல் கரிகாலனை பற்றி பேசியிருக்காருன்னு கேட்டால் ஒரு நாளும் பேசுனதில்லை. இடி கேஸ் நடந்தப்பெல்லாம் அவர் பேசுனதே இல்லை, நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், பேசியதில்லை. ஸோ இதுக்கப்புறம் இவர் இந்த தேவா என்ன சொல்கிறதுனா, அண்ணே எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் என்னை பக்கத்தில் நிற்க வையே, எதுக்குப்பான்னு கேட்ட உடனே அப்போ தான் நான் அண்ணனுக்கு க்ளோஸுன்னு சொல்லி போய் டீலிங் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும், நான் கூடவே நின்றுக்கிறேன்னு சொன்னதும், யாராவது ஒருத்தர் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கன்னா நீ அண்ணன் பேரை சொல்லிட்டு 100 பேர் சுற்றுவான், உனக்கு எப்படி உனக்கு அண்ணனை தெரியும், அண்ணனுக்கு ஒன்றை தெரியுமான்னு கேட்டுருவாங்கல்ல, அதனால அன்னை கூடவே என்னை பக்கத்தில் வச்சுக்கோங்க என்று சொன்னதும் அந்த அடிப்படையில் தான் முதல்வர் வீட்டுக்கு இவரை அழைத்து சென்றது. அந்த வீடியோ தம்பி என்ன விஷயம்னா, வீடியோ தம்பியும் இந்த மணல் இது மாதிரி மேட்டரில் வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி வசூல் பண்ணுறது. இந்த சந்திப்பு முதல்வர் சந்திப்பு முடிந்ததும் இது அதிபருக்கே தெரியாமல் போட்ட டீல் இது. அந்த சந்திப்பு நடந்து முடிந்ததும் பேனா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டீல் அதிபருக்கே தெரியாது. அந்த சேனலில் வர வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு, ஞாபகம் இருக்கா? சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம் கூட? அதான் நான் நினைச்சேன், இவருக்கு ஒரு தகுதி இருக்கு, தகுதி இல்லாதவன்லாம் எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. யார் கேட்டாலும் அந்த வீடியோ பார்த்தீங்களா அப்படின்னா, ஐயோ அசிங்கமாக பேசுவாங்க, அவன் வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், அப்போ யார் தான் ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரே குடும்ப ஆட்களே பார்க்கறது இல்லை போல. குடும்ப ஆட்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே போல ஒரு அரைகுறை மூளை உள்ளவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். இப்போ நீ சொல்கிற எனக்கும் அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் அதில் வரக்கூடிய காணொலிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு இவர் தான் அறிக்கை வெளியிட்டார். சம்மந்தம் இல்லாதவனை எதுக்கு அப்புறம் சிஎம்ஐ பார்க்க கூப்பிட்டு போகிற நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வீட்டுக்குள்ளே அவருக்கு அனுமதியே கிடையாதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, அவரை அழைக்கவே இல்லையா. அப்படி வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாத ஒரு ஆளை முதல்வரை பார்க்க அழைத்து செல்லலாமா? அண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கரெக்டாக இருக்காங்க, இவர் அழைத்து செல்லாமா?
உங்களுக்கு தானே அறிவு வேணும். அப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கள்லாம் போடுறாருல்ல, அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியாக இருக்கவங்க எல்லாரையும் திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்களெல்லாம் நிறுத்தி எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு. எல்லாரும் உனக்கு யாருமே இல்லை, என்ன விட்டா உனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறது. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சீமான் அண்ணன். கேர்ஃபுல்லாக இருந்தார்னா ஏன் இப்போ முட்டு சந்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்? போய் விடுவார், கவலைப்படாதீர்கள். 26 நிச்சயமாக. அதுவும் இவன மாதிரி ஆளெல்லாம் கூட இல்லை வச்சிருந்தா சார், தான் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவன் போடுற வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் போது நல்லவங்களோட போனால் கூட பிரச்சனை வராது சார். இப்போ வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பற்றியும், அங்கேயே போயிட்டு மிமிக்ரிக்கு இங்கே போய் நீ காலில் விழுந்துட்டு வர, போயிட்டு அங்கேயே போய் மிமிக்ரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்வர் சைடில் ஒரு எதிர்ப்பு சலசலப்பு ஏற்படுறது நியாயம் தானே? தராதரம் இல்லாதவங்களாம் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் ஸ்டாலின், தெரியுதா? யாருப்பா வருது, ஒரு நல்ல சிஎம்மாக தான் யாருப்பா வருது, என்ன ஏமாவனே கூட்டிகிட்டு வர்ற என்று அவர் சொல்ல வேண்டும். அவருக்கு அது தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி தப்பான இவருக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை யார் வாங்கி கொடுத்ததுன்னா, இந்த தேவான்னு சொன்னேன்ல, அந்த தேவாவும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் கணவரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான திரு சந்திரசேகரன் அவர்களும் நெருக்கம், சாதி ரீதியான பிணைப்பு. அது அவர் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அதிபருக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் பாவன் என்று வியப்பு. கிட்டத்தட்ட அண்ணியும் சொல்லிட்டாங்க, அண்ணியும் வந்து இவனை சேகாத கிட்ட தப்பான ஆளுன்னு இவங்க 2 பேரையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணனுக்கு இவங்க 2 பேர் தான் பிடிக்குது. அதான் பிரச்சனை. அவரே அவருக்கான பாதையை அமைத்துக் கொள்கிறார். சார் உளவுத்துறை இது மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்து இருடா, நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன் தம்பி. வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டில் இருக்க பொம்பளைங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும். கரெக்டாக தான் சொல்லுவாங்க. கட் பண்ண சொல்லுப்பா. இல்லை சார், உளவுத்துறை வந்து இப்படியான ஒரு தகவல்கள்லாம் சேகரித்து கொடுக்கணும்ல சார். ஏன்னா அவங்க கொடுத்தா தானே இப்படி இந்த அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்தியில் வருது. ஆமாம், உளவுத்துறையாக இருந்தால் இதெல்லாம் செய்வாங்கப்பா. அல்வா தின்ற சுற்றுற உளவுத்துறை ஐஜியை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படிப்பா நடக்கும்? நேற்று தானே பேசணும், ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தன் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, கடைசியாக பாஸ்போர்ட்டு வாங்கிட்டு 7 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுகிறான்ப்பா. ஐபிலேருந்து ரிப்போர்ட்டு போட்ட பிறகு அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புகிறீங்க இலங்கைக்கு. என்ன உளவுத்துறை நீங்கள்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு ஊரோட கிட்னியவே திருடி இருக்கிறான். அவங்க வந்து பேப்பர் டிவியில் பேட்டி கொடுத்த பிறகு தான் செய்தி வெளியில் வருது. என்னையா உளவுத்துறை நீங்கள்? இந்த ஆட்சி வந்தப்போ ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மாணவர் அமைப்பு சிஎம் வீட்டுக்குள்ளே பூந்து போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? வீடு வரைக்கும் போராட்டம் நடக்க போறதவே உளவுத்துறை சொல்லியிருக்கணும். ஆமா, அந்த ஏரியாக்குள்ள விடக்கூடாதுப்பா. இல்லை, அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, முதல்வரோட வீடு நடுவில் இருக்குன்னா இந்த சைடும் நிறுத்திடுவாங்க, அந்த சைடும் நிறுத்துவாங்க. போலீஸ் இங்கே இருப்பாங்க. உளவுத்துறை லட்சணம் தெரியுதா? இதான் உளவுத்துறை லட்சணம். எங்க கூட்டு போக போறாங்க பாரு சிஎம்.